கரூர் துயரத்திற்கு பிறகு மேற்கு மண்டலத்தில் தாவேகா தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த பின் அவரது சொந்த மாவட்டத்தில் நடக்கும் பொதுக்கூட்டம் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரிக்கின்றது. வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே உள்ள சாரலையில் நடைபெற்றது. தாவேகா கூட்டத்தில் விஜயின் பேச்சை கேட்பதற்கும் அவரை காணவும் மக்கள் சாறை சாறையாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வருகின்றனர். தாவேகா தலைவர் விஜய் பேச்சுகைகள் பொதுவாக நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கும் முன் மஞ்சளை கொண்டுதான் ஆரம்பிப்பார்கள். நம் வீட்டில் கூட நம் குடும்ப பெண்கள் நமக்காக மஞ்சள் புடவை கட்டி கொண்டுதான் வேண்டிக் கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நம் கொடிகள் மஞ்சள் இருக்கிறது, அப்படி மஞ்சள் விளையும் பூமிதான் ஈரோடு என்றும் தெரிவித்துள்ளார். இங்கு வந்து மஞ்சளை பற்றி பேசாமல் வேறு எங்கு பேசுவது என்றும் ஈரோடு விவசாயத்திற்கு பெயர் போன மண் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெற்ற தாய் கொடுக்கும் தைரியத்திற்கு இணையாக வேறு எதுவும் இல்லை. அதை வைத்துக் கொண்டு எதையும் சாதிக்க முடியும். அப்படி ஒரு தைரியம்தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று கூறியுள்ளார். கோயம்புத்தூர், ஓசூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் வருகை புரிந்த நிலையில் விஜய் கூட்டத்தில் பேசி முடித்தவுடன் காரில் ஏறி புறப்பட்ட விமானம் மூலம் சென்னை செல்ல புறப்பட்டுள்ளார். அப்போது விஜயமங்கலம் சுங்கச்சாவடியை விஜய் கடந்த போது தாவேகா தொண்டர்கள் சுங்கச்சாவடியை சூழ்ந்து கொண்டு விஜயின் காரை சொல்ல விடாமல் அவர் கார் முன் மறைத்து நின்று செல்ஃபி மற்றும் வீடியோ எடுத்துக் கொண்டனர். விஜயின் கார் முன்பாக சிலர் வீடியோ எடுக்க முயன்ற போது கார் முன்பாக விழுந்ததை அடுத்து அவருடன் சென்ற பவுன்சர்கள் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். பின் சாலை வழியாக கோயம்புத்தூர் சென்றுள்ளார். மன்னர்களை உனக்கு கட்ட வரனா